செகண்ட் ரொம்ப முக்கியமான வேலை தண்ணி குடிக்கிறது. ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம்ல. தண்ணி குடிக்கணும்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக காலைல தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் துணி இருந்தது, அதை வாஷிங் மிஷினில் போட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது இன்னும் இல்லை, நான் கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் நேற்று செஞ்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணாத ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டா தனி சுகம். அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட வந்து கொஞ்சோண்டு காட்டன் சீஸ், அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீ என்ன மாதிரி பழைய உருளைக்கிழங்குல செஞ்சால் தான் டேஸ்ட் வரும்லாம் இல்லை, நீங்கள் புதுசாக செஞ்சு கூட சாப்பிட்லாம். எனக்கு அந்த பழைய உருளைக்கிழங்கு மீந்து போயிடுச்சு, அதனால தான் நான் அதை வச்சு செஞ்சேன். சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஆனால் நான் என்னவோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஸ்கின் கேரே பண்ணேன். ஏன்னா இந்த கேலண்டர் வந்து கொண்டாடி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணி முடிச்ச உடனே ஸ்கின் கேரை முடிச்சுட்டு கடக்கடன் போய் சாப்பிட ஏதாச்சும் செய்யலாம் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தேடி பார்த்தா தோசை மாவு தான் இருந்தது. சரி தோசை மாவை வச்சு நம்ம ஏதாச்சும் சமைப்போம் அப்படின்னு சொல்லி தோசை மாவை வைத்து குட்டியான தோசைகளை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, பட்டாணி கொஞ்சம் வேக வச்சுருந்தாங்க. ஸோ பட்டாணியும் இந்த தோசை, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு பருப்பு பொடியெல்லாம் போட்டு ஒரு பொடி போட்ட தோசை பட்டாணி, இது ஒரு டிஷ்ஷுங்க. தோசை பட்டாணி பருப்பு பொடி இது எல்லாமே போட்டு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். பேர் நீங்களே வச்சுக்கோங்க, என்ன பேர் வைக்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு பேர் வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தோசை சுட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு எக் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு எக் வேணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ ஒரு எக் வந்து உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எக் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்கு பதிலாக சிக்கன் கூட போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எக் போட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே வேக வச்ச பச்சை பட்டாணி, மிளகாத்தூள், கரம் மசாலா, சால்ட், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் இட்லி அரைச்ச பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடி வந்து ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க இந்த பருப்பு பொடியை. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா செஞ்ச பருப்பு பொடியை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த பருப்பு பொடி ரெசிபி வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்திக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே டெசர்ட்க்கு ஏதாச்சும் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சை உரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு, சாப்பிட்ட உடனே திருப்பி சில்லுன்னு குடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைபிஸ்கஸ் டீ. நினைப்பீங்க அது என்ன வயிறா இல்லை வண்ணஞ்சாலையான்ட்டு, பட் பேசிக்கலி நான் ஒரு ஃபுட்டி. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதா தப்பு, சாப்பிட்டா தப்பே கிடையாது. சரி படம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸுக்கு எதாவது சாப்பிட்லாம் சொல்லிட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேக் வர டைமுக்கு வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் கம்பெனிக்கு வந்து என் அக்கா வந்திருந்தா, ஸோ 2 பேர் சேர்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு, வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டாக இருந்தேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.